இன்று எங்களுக்குள்ள முரண்பாடான நிலைமை என்னென்று சொன்னால், இங்கே தமிழ் சூழலில் ஒரு 4 விதமான கோரிக்கைகள் அரசியல் தீர்வு தொடர்பாக வர பார்க்கிறோம். புலம்பெயர் தரப்பை சேர்ந்தவர்கள் வெளியே சுயநிர்ணய கோரிக்கையை முன்வைக்க பார்க்கின்றனர். அதே வேளையில் கஜேந்திரகுமார் உட்பட தமிழ் தேசிய பேரவையை சேர்ந்தவர்கள் சுயநிர்ணய சமஷ்டி என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரன் பிரிவினர் ஐக்கிய ராஜ்ய கோரிக்கையோடு உடன்பட்டு போகிறதான ஒரு சூழலான இருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையிலே அவர்கள் என்னதான் சமஷ்டி பற்றி கதைச்சாலும் கூட 13வது திருத்தத்தோடு திருப்திப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. பொறுப்புக்கூறல் விடயத்தை பொறுத்தவரை ஏனைய தரப்புகள் முன்வைக்கின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த பொறுப்புக்கூறல் விஷயத்தை பாரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. அவர்கள் அதற்கு மாறாக சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை பொறுப்பாக்க வேண்டும். அதேவேளை குற்றவியல் நீதிமன்றம் அல்லாத சர்வதேச தீர்ப்பாயம் மூலம் இந்த தனிப்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இதனை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன, அதனுடைய அணுகுமுறைகள் என்ன என்பது பற்றி தெளிவாக இதனையும் கூறவில்லை. தமிழ் தேசிய பேரவை சிவில் அமைப்புகளோடு இணைந்த கலந்துரையாடலில் எடுத்த தீர்மானம் வலுவானது, ஏற்கத்தக்கது. ஐக்கிய ராஜ்யம் என்கின்ற அந்த கோரிக்கையை முழுமையாக நிராகரிக்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒன்று, தமிழ் மக்களை ஒரு தேசமாக அங்கீகரிக்க வேண்டும். 2வது, தமிழ் மக்களினுடைய இறமையை அங்கீகரிக்க வேண்டும். 3வது, தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்குவோம். ஒரு அரசியல் தீர்வை அளக்கின்ற அளவுகோலாக அவர்கள் அதனை முன்வைச்சிருக்கின்றார். கடந்த 14ஆம் தேதி சனிக்கிழமை புலம்பெயர் தரப்பிலுள்ள ஒரு குழுவினரின் முயற்சியினால் திருகோணமலையில் ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று என்கின்ற அமைப்பு அங்குராப்பணம் செய்து வைக்கப்பட்டதோடு திருமலை பிரகடனமும் வெளியிடப்பட்டது. அந்த திருமலை பிரகடனம் ஏறத்தாழ 20 பக்கங்களை கொண்டதாக அமைந்திருக்கின்றது. பல்வேறு வரலாற்று தகவல்கள் அந்த திருமலை பிரகடனத்தில் வந்திருக்கின்றன. வலுவான தகவல்கள். அந்த தகவல்களுக்காக நாங்கள் அதனை பாராட்ட வேண்டும். அதேவேளை அந்த திருமலை பிரகடனம் 2 விடயங்களை பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஒன்று, பொறுப்புக்கூறல் விடயம். 2வது, அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயம். பொறுப்புக்கூறல் விடயத்தை பொறுத்தவரை ஏனைய தரப்புகள் முன்வைக்கின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த பொறுப்புக்கூறல் விஷயத்தை பாரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. அவர்கள் அதற்கு மாறாக சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை பொறுப்பாக்க வேண்டும். அதேவேளை குற்றவியல் நீதிமன்றம் அல்லாத சர்வதேச தீர்ப்பாயம் மூலம் இந்த தனிப்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இதனை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன, அதனுடைய அணுகுமுறைகள் என்ன என்பது பற்றி தெளிவாக இதனையும் கூறவில்லை. சர்வதேச நீதிமன்றம் என்பது நாடுகளுக்கிடையேயான முரண்பாடுகளை, பிரச்சனைகளை விசாரணை செய்கின்ற ஒரு நீதிமன்றமே தவிர போர்க்குற்ற விவகாரங்களை அல்லது இன அழிப்பு சம்பந்தமான விவகாரங்களை விசாரணை செய்கின்ற ஒரு நீதிமன்றம் அல்ல. அந்த நீதிமன்றத்தில் எப்படி இந்த விடயங்களை கொண்டு போகலாம் என்பதற்கான தெளிவுகள் எதுவும் அந்த பிரகடனத்தில் வெளியிடப்படவில்லை. அதேவேளை போர்க்குற்றத்துக்கு உள்ளான படை தரப்பை சேர்ந்தவர்களை விசாரிக்கின்ற நீதிமன்றமாக இருக்கிறது குற்றவியல் நீதிமன்றம் தான். அதுதான் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதிமன்றம். ஆனால் அவர்கள் அதிலையும் நம்பிக்கை வைப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே ஜெனீவா கூட்டம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை சிவில் அமைப்புகளோடும் சட்ட ரீதியான அமைப்புகளோடும் இணைந்து ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. அந்த அறிக்கையை இவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. அதற்கு மாற்றாக இவர்கள் இன்னொரு அறிக்கையை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பியிருந்தார்கள். ஒரு விவகாரம் தொடர்பாக
2 தரப்பு அறிக்கைகளை அனுப்புகின்ற போது அந்த சொல்ல வந்த விஷயத்தினுடைய கனதி பலவீனமடையக்கூடியதான சூழல் உருவாகும் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இது ஒரு பலவீனமான செயற்பாடு போன்ற ஒரு தோற்றம்தான் தெரிகிறதை நாங்கள் பார்க்கலாம். அதேவேளை அரசியல் தீர்வு தொடர்பாக இவர்கள் ஏற்கனவே தமிழ் தேசிய பேரவையினால் முன்வைக்கப்படுகின்ற சுயநிர்ணய சமஷ்டி என்பதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அதற்கு மாறாக சமஷ்டி என்ற வார்த்தை பிரயோகங்களையே அங்கே வரக்கூடாது. அப்படி ஒரு வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் முன்னெடுக்கின்ற போது வெளியே சுயநிர்ணய உரிமைக்கான கோரிக்கை பலவீனப்பட்டுவிடும் என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இவர்களை பொறுத்தவரையிலே அரசாங்கம் எதையும் தரப்போற இல்லை. தராத சூழ்நிலையிலே எங்களுடைய வெளியே சுயநிர்ணய கோரிக்கையை பலவீனப்படுத்தக்கூடிய ஒன்றையும் நாங்கள் முன்வைக்கக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய உள்ளார்ந்த விருப்பமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அதையொட்டி அவர்கள் சுயநிர்ணய சமஷ்டி என்ற விடயங்களை பற்றி சமஷ்டி என்ற சொல்லை பயன்படுத்தாமல் வெறுமெனவே கொள்கை ரீதியான விடயங்களைத்தான் கோரிக்கையாக முன்வைக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. திருமலை பிரகடனத்திலேயும் அதுதான் கூடுதலாக வெளிவந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே தமிழ் தேசிய பேரவை சுயநிர்ணய சமஷ்டி என்ற அந்த கோரிக்கையை பலப்படுத்துவதற்காக தமிழ்நாடு சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு உரையாடியதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு தமிழ்நாட்டு தலைவர்களோடையும் அவர்கள் அதனை வலியுறுத்தி உரையாடியிருந்தார்கள். அந்த பயணத்தையும் அவர்களுடைய வலியுறுத்தல் கருத்துக்களையும் இவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்த நிலைமை தான் காணப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களான வைகோ, நெடுமாறன் போன்றவர்கள் இந்த குழுவோடு சந்திப்பதை இவர்கள் திட்டமிட்டு நிறுத்தியிருந்தார்கள். அவர்கள் சந்திப்பதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் கூட செய்திகள் வந்திருக்கின்றன. அதேவேளை இது தமிழ் மக்களினுடைய வெளியே சுயநிர்ணய கோரிக்கையை பலவீனப்படுத்திவிடும் என்று கூறி பிரான்சில் கஜேந்திரகுமாருடைய கொடும்பாவியை கூட எரித்திருந்தார்கள். இவர்கள் வெளியே சுயநிர்ணய கோரிக்கையை முன்வைக்கலாம். அது புலம்பெயர் நாடுகளிலே அதற்கான சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் தாயகத்தில் இருக்கிறவர்கள் வெளியே சுயநிர்ணய கோரிக்கையை முன்வைக்க முடியாது. என்னால் இங்கே 6ஆவது திருத்தச் சட்டம் ஒரு தடையாக இருக்கிறது. அவை 6ஆவது திருத்தச் சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் தான் எந்த கோரிக்கைகளையும் இங்கே வைக்கக்கூடியதாக இருக்கும். இன்று எங்களுக்குள்ள முரண்பாடான நிலைமை என்னென்று சொன்னால் இங்கே தமிழ் சூழலில் ஒரு 4 விதமான கோரிக்கைகள் அரசியல் தீர்வு தொடர்பாக வர பார்க்கிறது. புலம்பெயர் தரப்பை சேர்ந்தவர்கள் வெளியே சுயநிர்ணய கோரிக்கையை முன்வைக்க பார்க்கின்றனர். அதே வேளையில் கஜேந்திரகுமார் உட்பட தமிழ் தேசிய பேரவையை சேர்ந்தவர்கள் சுயநிர்ணய சமஷ்டி என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரன் பிரிவினர் ஐக்கிய ராச்சிய கோரிக்கையோடு உடன்பட்டு போகிறதான ஒரு சூழலான இருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையிலே அவர்கள் என்னதான் சமஷ்டி பற்றி கதைச்சாலும் கூட 13வது திருத்தத்தோடு திருப்திப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றன. இப்படி இந்த 4 விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதனாலே எல்லாரும் இணைந்த ஒரு ஒருங்கிணைந்த கோரிக்கையை முன்வைக்க முடியாத ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது. இது மிகவும் கவலைக்குரிய விடயம். அவை இந்த நிலைமைகளை மாற்றி அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து தமிழ் மக்களினுடைய கருத்துகளின் அடிப்படையில் நாங்கள் கோரிக்கைகளை வைப்பது அவசியமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த வகையில் கடந்த 15ஆம் தேதி தமிழ் தேசிய பேரவை சிவில் அமைப்புகளோடு இணைந்த கலந்துரையாடலில் எடுத்த தீர்மானம் வலுவானது, ஏற்கத்தக்கது என்பதே என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கின்றது. அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஐக்கிய ராச்சியம் என்கின்ற அந்த கோரிக்கையை முழுமையாக நிராகரிக்கிறான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார். 2வது, தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். 1, தமிழ் மக்களை ஒரு தேசமாக அங்கீகரிக்க வேண்டும். 2வது, தமிழ் மக்களினுடைய இறமையை அங்கீகரிக்க வேண்டும். 3வது, தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும். ஒரு அரசியல் தீர்வை அளக்கின்ற அளவுகோலாக அவர்கள் அதனை முன்வச்சிருக்கின்றார். அந்த அளவுகோலின் அடிப்படையில் நாங்கள் திம்பு கோட்பாட்டை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அங்கு தீர்மானம் எடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே வேளையில் முதல் இந்த கோரிக்கைகளை, இந்த கொள்கை ரீதியான
விடயங்களை ஏற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட தரப்புகள் சிங்கள தரப்புக்கும் தமிழ் தரப்புக்கும் இடையே ஒரு சமூக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட வேண்டும் என்ற தீர்மானம் ஒன்று அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதேவேளை இனிவரும் காலங்களில் அரசியல் நிலைப்பாடுகளை சிவில் அமைப்புகளும் கட்சிகளும் இணைந்த அடிப்படையை மேற்கொள்வது என்று சொல்லியும் அங்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நகருவது தான் தற்போதைய சூழலில் கூடுதலாக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அங்கே வந்திருந்த சில தரப்பினர் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு யோசனையை நாங்கள் ஒரு தீர்வாக முன்வைக்கலாம் என்கின்ற கருத்தையும் முன்மொழிந்திருந்தனர். அது தொடர்பாக பரிசீலனை செய்கிறதுக்காக அங்கே ஒரு நிபுணர் குழுவும் ஒன்று உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த முயற்சிகள் முன்னுக்கு செல்கின்ற போது இந்த அரசியல் தீர்வு கோரிக்கைகள் வலுவாக முன்னே போகக்கூடியதான ஒரு சூழல் ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன். தமிழ் மக்களினுடைய கூட்டிருப்பு, கூட்டுரிமை, கூட்டடையாளத்தோடு தொடர்புடைய விடயமாக இருப்பதனால இதனில் கூடுதலான அக்கறைகள் செலுத்த வேண்டியது அவசியமானது என்பது என்னுடைய கருத்து. இலங்கையில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகம் தமிழ் கட்சிகளை அரசியல் தீர்வு தொடர்பாக ஒரு ஒருங்கிணைந்த கருத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு கலந்துரையாடலை கடந்த 19ஆம் தேதி ஒழுங்கு செய்திருந்தது. ஆனால் அந்த கலந்துரையாடல் பின்னர் சுமந்திரனால் நிறுத்தப்பட்டது. அந்த கலந்துரையாடலுக்கு கடைசி நேரத்தில் சுமந்திரன் பிரிவினர் தாங்கள் வரமாட்டோம் என கூறியிருந்ததினாலே அது பிற்போடப்பட்டது. அதுக்கு அவர்கள் கூறிய காரணம் 19ஆம் தேதி இந்த கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கின்ற அதே வேளை 15ஆம் தேதி தமிழ் தேசிய பேரவை இன்னொரு கலந்துரையாடலை சிவில் அமைப்புகளோடு சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்தது. அவை ஒரு விவகாரத்துக்கு 2 கலந்துரையாடல் தேவையில்லை என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார்கள். உண்மையில் இந்த சுமந்திரன் இந்த கலந்துரையாடலை நிராகரித்தமைக்கு காரணம் வேறு 2 காரணங்கள் இருக்கலாம் என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஒன்று, சிவில் அமைப்புகளோடு இணைந்து கஜேந்திரகுமார் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற போது அந்த கோரிக்கையை மறுதளிக்க முடியாத ஒரு நிலைமை ஒன்று அவர்களுக்கு ஏற்படும். அதுவே இந்த மக்கள் மத்தியிலே அம்பலப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அதற்கு அச்சப்பட்ட ஒரு நிலை உருவாகி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். 2வது, சுமந்திரன் எப்பவும் சூப்பர்மேனாக இருக்கத்தான் விரும்புவார் அரசியல் தீர்வு விவகாரத்தில். ஏற்கனவே ஐக்கிய தீர்வு யோசனை தயாரிக்கப்பட்ட போது இவரும் ஜெயம்பதி விக்ரமரட்னம் தான் அதில் உருவாக்கத்தில் முக்கியமான பங்காளர்களாக இருந்திருக்கின்றனர். ஆனால் இவர்களை தமிழ் கட்சிகள் எல்லா துறையும் சேர்ந்து ஒரு தீர்வுக்கு வருகின்ற போது தன்னுடைய அந்த சூப்பர்மேன் நிலையை எடுக்க முடியாத நிலை ஏற்படும் என்று சொல்லி அவர் கருதி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவை இந்த 2 காரணங்களுக்காகவும் அவர் இதனை நிராகரித்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. உண்மையில் இது தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தர்ப்பம். ஒரு சர்வதேச தூதுவர் ஆலயம் ஒரு முயற்சியை செய்கின்ற போது அதுக்குள்ளால நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை வைக்கின்ற போது அது சர்வதேச ரீதியாக பலமானதாக வரக்கூடியான ஒரு சூழல் ஒன்று ஏற்படும். இதைவிட இதே தேசிய பிரச்சனையை தீர்த்த அனுபவம் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துக்கும் இருக்கும். ஆகவே அவர்கள் தங்களினுடைய அனுபவங்களின் அடிப்படையில் தான் இதனை நோக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கும். ஆகவே ஒரு சுயநிர்ணய சமஷ்டியை நோக்கி செல்வதற்கான ஒரு சூழலை நாங்கள் இந்த கலந்துரையாடல் மூலம் கட்டி எழுப்பி இருக்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு கலந்துரையாடல் எதிர்வருங்காலத்தில் உருவாகும் என்று சொல்லி நாங்கள் கூறிவிடவும் முடியாது. ஆகவே வரலாறு அடிக்கடி சந்தர்ப்பங்களை தரும். அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒழுங்காக பயன்படுத்தாவிட்டால் வரலாறு எங்களை மன்னிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து.